ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அமேசான்லேருந்து இந்த மந்தோட செகண்ட் ஹால் வீடியோ. இரண்டு அப்படின்னாலே வந்து ஃபெஸ்டிவ் சீசன் தான். அடுத்தடுத்து லைனாக வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் பார்த்து வாங்குவேன். முன்னாடிலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கார்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். ஏன்னா டீல் டைமில் எப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணாலும் அப்போயே வந்து வாங்கி வச்சுக்கலான்ட்டு. இப்போ வந்து செப்டம்பர் 27 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல் வந்து அமேசானில் போட்டிருந்தாங்க. அப்போலேருந்து இன்னும் லைவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு மினிமம் 50 to 80% ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் 3 lakhs+ ஸ்டைல்ஸில் வந்து டீல்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ரெகுலராக வந்து ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டீல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அந்த டீலில் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கிறது இல்லாமல் லைட்னிங் டீல் அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் இன்னும் ப்ரைஸ் ட்ராப் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்து செக் பண்ணி நான் வாங்கிட்டுருக்கேன். நீங்களாம் வந்து தீபாவளிக்கு உங்களோட பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி அமேசானில் வந்து நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 saree, ஒரு 3 குர்த்தி. லாஸ்ட் மந்தில் வந்து அகிலம் பிராண்ட்லேருந்து ஒரு காட்டன் saree வந்து நான் ரிவ்யூக்காக வாங்கி போட்டிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அகைன் இந்த மந்த்து ஒரு 2 saree வந்து எடுத்திருந்தேன். ஃபங்க்ஷன்னாவே நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பட்டு சாரீஸ் மாதிரி கிராண்டாக கட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தான் எல்லோரும் கட்டுறாங்க, நம்மளே அந்த மாதிரி கட்ட சொல்கிறாங்களேன்னு தான் நானும் கட்டுறேனே தவிர. ஆனால் எனக்கு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரெகுலராக கூட வந்து நீ அப்பப்போ வந்து சாரீஸ் வந்து வியர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் காட்டன் சாரீஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இதை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இதோட மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. டீல் ப்ளூவில் பிங்க் கலர் ப்ளவுஸ் காம்பினேஷனில் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. சாரியோட லென்த் வந்து 5.5 மீட்டர், ப்ளவுஸ் வந்து 0.8 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. காட்டன் சாரீஸ்னால் சில நேரம் வந்து சாயம் போகிற பிரச்சனை இருக்கும். லாஸ்ட் மந்த் நம்ம வாங்கியிருந்த இதே சேம் பிராண்டில் வாங்கியிருந்தோம் அகிலம் பிராண்ட்லேருந்து. அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா சாயம் போகலை. அது வந்து நான் 799 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். அதுவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் இன்னும் மற்ற டிசைன்ஸ்லாம் பார்த்துட்டே வந்தப்போ இந்த டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது. இது கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்தது. பரவாயில்ல, நல்லா இருக்குது குவாலிட்டி அப்படின்றப்ப வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது 929 ரூபாய்க்கும் 949 ரூபாய்க்கும் 2 ப்ரைஸ் ரேஞ்சஸில் வந்து 2 சாரீ வந்து எடுத்திருந்தேன். இந்த சாரீ வந்து டார்க் க்ரீனில் மெஜெண்டா கலரில் ப்ளவுஸ் காம்பினேஷன் வந்து வர மாதிரி எடுத்திருந்தேன். இக்கட் பிரிண்டட் சாரீ. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாரியோட லென்த்து 5.5 மீட்ரு, ப்ளவுஸ் வந்து 0.8 மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா சாரீஸ்லையுமே இதே தான் சேம் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. மிஷின் வாஷும் வந்து பண்ணலான்னு போட்டிருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினதை வந்து கிஃப்டிங்க்கு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஹேண்ட் வாஷ் தான் பண்ணியிருந்தாங்க. அது நல்லாவே இருந்தது. மிஷின் வாஷ் பண்ணியும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுறேன். இதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் பீட்டு. 0.8 மீட்டர்ஸ்ன்றது எனக்குலாம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இன்னொரு எண்டில் வந்து முந்தான பொஷனை உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ கையில் வந்து உங்களுக்கு சாரீ வந்து எடுத்து விரித்து காட்டியிருக்கேன். நம்ம சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணால் எனக்கு புது சாரீ இப்போ நம்மளுக்காக வாங்கினாவோ இல்லை வேறு யாருக்காவது வாங்கிட்டு வந்தால் கூட அதை கூட நான் எடுத்து வச்சு பார்ப்பேன். இந்த கலர் நம்மளுக்கு எப்படி சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளில நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருக்கோம், அவங்களும் ஏதாவது புதுசாக சாரீ வாங்கியிருக்குன்னு எடுத்து காட்டினா கூட டக்குன்னு நான் வந்து அந்த கலர் நம்மளுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு வச்சு பார்ப்பேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் பீட்டு. அப்படியே இன்னொரு எண்டில் உங்களுக்கு முந்தான போர்ஷன் வந்து காட்டுறேன். பார்டர் எல்லாமே அதே அந்த மெஜெண்டா கலர்லேயே வந்து வந்துடும். இது எனக்கு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஷனே ஆகிட்டு, எது முந்தான எது ப்ளவுஸ் பீட்டுன்னு. அதனால் திருப்பி பார்த்துட்டு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி டிசைனில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டுமே காட்டன் மெட்டீரியல் அப்படின்னாலும் எனக்கு என்னமோ கொஞ்சம் மெட்டீரியலில் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஃபஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஏதோ காட்டன் பிளெண்ட் மெட்டீரியல் அந்த ஒரு ஃபீல் வர மாதிரி இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து லைட் க்ரீனில் பிங்க் கலரில் ஃப்ளாரல் பிரிண்ட் வர மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குர்த்தி ஜெனசியா பிராண்ட்லேருந்து வந்து எடுத்திருந்தேன். வீநெக் அந்த இப்போ கொஞ்ச நாளாக இந்த நெக் டைப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல, இது வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த டைப்பில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ் எல் சைஸ்லேயே ஜெனசியா பிராண்டில் எடுத்திருந்தேன். ப்ளூ கலர் அது நல்லா இருந்தது எனக்கு. பட் இதோட ஸ்டிச்சிங் வந்து எனக்கு இன்னமும் கரெக்டாக ஃபிட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். எல் சைஸு எக்ஸலாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நம்மளுக்கு தான் உடம்பு போட்டுருச்சு போல இருக்குது. ரொம்ப நாளாக வந்து நம்ம 65 kgல தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா இறங்கலைனாலும் பரவாயில்ல, இடையில மட்டன்லாம் சாப்பிட்டதுனால 2 கிலோ வந்து டக்குன்னு ஏறிடுச்சு. இப்போ திருப்பி வந்து அதுவும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது, இறங்கி வரமாட்டேங்குது. எப்படியாவது அந்த 2 கிலோவாவது குறைச்சி திருப்பி 65க்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கேன்.
அதனால் எனக்கு எல் சைஸ் தாண்டி எக்ஸல் சைஸ்லலாம் குர்த்திஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். அதனால் வந்து எல் சைஸில் எந்த குர்த்திஸ் எந்த பிராண்டில் பார்த்ததோ அதே இதிலே வந்து டைப், ஏன்னா மேக்ஸ்லலாம் எல்லே எனக்கு நல்லா லூஸாக இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்துக்கணும் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பிபா பிராண்டில் எல் சைஸ் வந்து நான் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருந்தது. இந்த குர்த்தியை வந்து நான் உங்களுக்கு வியர் பண்ணி காட்டுறேன். ஜனசா பிராண்டில் எடுத்திருந்தேன் அந்த லைட் க்ரீன் கலர் குர்த்தி வந்து 889 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 700 சம்திங்க்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆனது. இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 900க்கு இருக்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கு. அதனால் வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. அதனால் செக் பண்ணி பார்த்துட்டு எப்போ வந்து 700 கீழே வருதோ அப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த பிபா பிராண்டில் இருக்க குர்த்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்ப 719 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 819 ரூபா வேரியேஷன்ஸ் இருக்குது. அதனால் செக் பண்ணிவிட்டு எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ப்ரைஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரைஸில் வந்து அந்த ஃப்ளக்ஷுவேட் ஆகுறப்ப உங்களுக்கு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். மெட்டீரியல் வந்து விஸ்கோஸ் மெட்டீரியல். ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் ஒர்க் வருதுல்ல, அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது. எனக்கு என்கிட்ட இருக்க குர்த்திஸ்லாம் அந்த மாதிரி எதுவுமே லேஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி இல்லை, அதுக்காக தான் மெயினாக வாங்கியிருந்தேன். அப்புறம் பாட்டமில் வந்து பாருங்களேன், இதோட டிசைன் அசிட்ரிமிக் டைப்பில் வந்து வந்துடும். சைடில் ஓப்பன் இருக்க மாதிரி குர்த்தி, ரவுண்ட் நெக் குர்த்தி. இதே இதில் வந்து சைடு ஓப்பன் இல்லாத மாதிரி டைப்பில் வந்து ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். குளோபஸ் பிராண்ட்லேருந்து எடுத்திருந்தேன். இதில் வந்து கலர் வேரியன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் வந்து கிஃப்ட் இங்கு வாங்கியிருந்தோம் இதே பிராண்டில். அது எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால நான் வந்து சரி பிளாக்கே வாங்கலான்ற பிளானில் தான் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பர்பிள் பார்த்து தான் எனக்கு அட்ராக்ட் ஆகிட்டு, ஆனால் கொஞ்சம் பிக்சரில் பார்க்குறப்ப டார்க்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. கைக்கு வந்தப்போ கொஞ்சம் டல்லான கலரில் தான் வந்தது. அதுவே ஓகே, நல்லா இருந்தது. அந்த கலரே எனக்கு நல்லா சூட் ஆனது. உங்களுக்கு இல்லை வேறு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இதை நான் உங்களுக்கு வியர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து ஒரு டைப் நெக், அப்படியே ரவுண்ட் நெக்கில் வந்துட்டு ஸ்லைட்டாக ஒரு சின்ன வீ கட் மாதிரி சின்னதாக கொடுத்து அந்த கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் நாட் வந்து கொடுத்துருவாங்க. சைடில் ஓப்பன்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து 2 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்ஸ் வந்துடுது 3/4 ஸ்லீவோட. இதுவும் விஸ்கோஸ் மெட்டீரியல் தான். நான் ஏற்கனவே வந்து ஒரு கோல்டன் கலர் ஆங்கிள் லென்த் லெகின் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோடய அப்படியே உங்களுக்கு மேட்ச் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த லெகினுக்கு இந்த குர்த்தி வந்து ஓகே செட் ஆகுது. இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த பிபா பிராண்டுக்கு வந்து இந்த லெகின் செட் ஆகலை. வேறு ஏதாவது தான் கலர் ஆப்ஷன்ஸ், அதுக்கு ப்ளூ கலர் அந்த மாதிரி எடுக்கணும். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி நான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக ஒரு ட்ரெஸ்ஸு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்லாம் பிளான் பண்ணி வாங்கிக்குவேன். ஆனால் இந்த தீபாவளி டைமில் பட்ஜெட் போட்டு வாங்குறதுன்றது கண்டிப்பாக கொஞ்சம் ரிஸ்க்காக தான் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போனால் கூட ஷாப்பிங்க்கு போகிறப்ப அங்கே நிறைய பொருட்களை கடை வீதியில் வந்து கொட்டி போட்டு வச்சுருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்பயே நம்மளுக்கு எதை வாங்க போனோமோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பொருள் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இப்போ அமேசானில் டீல்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ண போனால் அதுக்கு கீழே 10 ப்ராடக்ட் வரும். அதோட ப்ரைஸை பார்க்குறப்ப ட்ராப் ஆகிருக்கு, சரி டீல் இருக்க போய் வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் போடுறேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கு தேவையில்லாத எல்லா பொருட்களையுமே வாங்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டிருந்தீங்க அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எதெல்லாம் வாங்கணும்னு வச்சுருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து சிக்கனமாக வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்றது கண்டிப்பாக கம்பல்சரி கிடையாது. நாங்கள் ரிவ்யூக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறோம். ரிவ்யூ பண்ணுறது மூலிமா வாங்கணுன்ற ஐடியாவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.